இப்ப நான் இப்ப இந்த போர்ட்ல நான் இப்படி 5 நான் ஒரு நம்பர் எழுதுறேன். இப்ப இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா, இப்ப இதுல எழுதியிருக்கிற 5. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவீங்க? சரி இது ஒரு நம்பர். 5ன்றது ஒரு நம்பர். அப்படிதானே? இப்ப 5 கிலோகிராம் என்றது என்னடா? இது 5 கிலோகிராம். அப்ப இந்த 5க்கு என்ன மீனிங் என்றா இது ஒரு திணிவு. இது ஒரு திணிவு. இப்ப 5 செகண்ட் எழுதினோம்டா இது நேரம். அப்ப அதே நம்பர் 5ன்றது அதே நம்பர் தான். ஆனா பக்கத்துல ஒரு கணியம் வரைக்குள்ள ஒரு அலகு வரைக்குள்ள அவருக்கு ஒரு மீனிங் ஒன்று கிடைக்குது இல்லையா? இப்ப 5 மீட்டர் என்று போட்டோம்னா இது நீளம். அப்ப இந்த அலகு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்த அலகு என்னத்தை குறிக்குது? ஒவ்வொரு பௌதிக கணியங்களையும் குறிக்குது. இப்ப இது திணிவு, இது நேரம், இது நீளம். அப்படி வேற வேற அலகுகளை போட இப்ப நான் 5 நியூட்டன் என்று போட்டேன்னா அது விசை. 5 மீட்டர் பெர் செகண்ட் போட்டேன்னா அது வேகம் அல்லது கதி. இப்படி ஒவ்வொரு அலகுகளும் ஒவ்வொரு பௌதிக கணியங்களை குறிக்குது. அப்ப பௌதிக கணியங்கள் என்ன? இதான் பாடம் பேசிக். சும்மா சிம்பிள் கான்செப்ட் வந்து ஆனா நாங்கள் ஏதோ புதுசா ஏலோலுக்கு வந்து கேட்கிறேன்றதால உங்களுக்கு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்னது பௌதிக கணியம் என்ன? அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பௌதிக கணியங்கள் சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பௌதிக கணியம். திணிவு ஒரு பௌதிக கணியம், நீளம் ஒரு பௌதிக கணியம், நேரம், மின்னோட்டம், இப்படி கிடக்க வெப்பல்ல, கதி, விசை, ஆர்முடுகள், அமுக்கம், அடர்த்தி, நீங்க படிச்ச சிக்கமான பௌதிக கணியம் இருக்குது. இதை விட நாங்க இனிமேலைக்கு படிக்க போறோம். இப்ப நான் ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது. சடத்துவ திருப்பம் உங்களுக்கு தெரியாது, புதுசு. இப்படி புதுசா பௌதிக கணியங்களும் கேட்க போறோம். இப்ப எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பௌதிக கணியம் தேவைப்பட்டுச்சுது? இந்த பௌதிக கணியங்கள்ல ஏன் தேவைப்பட்டுச்சுது? ஏண்டா ஒவ்வொரு பர்பஸ் வரைக்கும் ஒவ்வொரு தேவைகள் வருது பாருங்க. இப்ப ஆதி காலத்துல நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப எங்களுக்கு ஏன் உருவாக்கினான்னு ஒண்ணும் தேவையில்லை. நான் ஜஸ்ட் ஏன் டெவலப் ஆனதுன்றதுக்கு நான் ஒரு காரணத்தை சொல்றேன். இப்ப ஆதி காலத்துல பண்டமாற்று முறை என்ற ஒன்று இருந்தது தானே. ஒரு சாமான ஒரு ஆள் கொடுக்க இன்னொரு சாமான கொடுப்பார். அப்படித்தானே பண்டமாற்று முறை நிகழ்ந்தது. ஒருத்தர் ஒரு சாமான கொடுப்பார், அதுக்கு இன்னொருத்தர் இன்னொரு கொடுப்பார். ஆனா அதுகள் எப்படி நட்ட மரவழிக்கிட்டுச்சு. ஒருத்தர் சின்ன சாமான கொடுக்க இன்னொருத்தர் பெரிய சாமான கொடுக்க வேண்டி கிடந்தது. அப்ப இதுகளுக்காண்டி அதை அளக்கிறதுக்காண்டி எங்களுக்கு ஒரு ஒன்று தேவைப்படுச்சு. ஏதோ ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த ஏதோ ஒன்றுக்கு என்னன்னு பேர் வச்சோம்? அளத்து கொள்றதுக்காண்டி திணிவு அப்படின்னு பேர் வச்சோம். அப்ப திணிவு ஒரு பௌதிக கணியம். இப்ப நீங்க சொல்லி பாருங்க, திணிவு என்றால் என்னன்னு கேட்டு பாருங்க. சொல்ல தெரியாது. சும்மா சொல்லுவோம் சடத்துவத்தின் ஒரு அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி என்ன மீனிங் தெரியாது இல்லையா? ஆனா அந்த திணிவுகளை எங்களுக்கு பாவிக்க தெரியும். திணிவுகளை கூட்ட தெரியும், கழிக்க தெரியும், அளக்க தெரியும், ஒப்பிட தெரியும் இல்லையா? அதுதான் நாங்கள் பார்க்க போறோம் பௌதிக கணியங்கள். அப்ப எங்களுக்கு தேவைகளுக்காண்டி ஒவ்வொரு பௌதிக கணியங்களும் உருவாக்க போறோம். இப்ப நேரம் என்னன்னு சொல்லி பாருங்க. நேரம் யாராவது சொல்லுவீங்களா? நேரம் என்றால் என்ன? தெரியாது இல்லையா? ஆனா அதை பயன்படுத்த தெரியுமல்லோ. இப்ப அந்த பௌதிக கணியங்கள் என்ன பயன்பாடுகள் தான் நாங்க பிசிக்ஸ்ல படிக்க போறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் அந்த பௌதிக கணியங்களுக்கு அலகுகள் எப்படி, அந்த அலகுகள் எழுதுற முறை எப்படி, அது சம்பந்தமா தான் நாங்கள் இங்க கேட்க போறோம். ஓகே தானே? அப்ப பௌதிக கணியம் என்றா சில கணியங்கள் நேரடியா தொடர்பு நேரடியான கணியங்கள் இருக்கு. இப்ப திணிவண்டா திணிவுதான், நீளம் நீளம் மட்டும்தான், வேற ஒன்றுமே அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகல. நேரம் அதெல்லாம் தனிச்ச ஆக்கள். இப்ப
இந்த கதி என்றது எழுதுவேன். கதி என்ன? கதி சமன் தூரத்தின்கள் நேரம். அப்ப இந்த தூரம் என்ற ஒரு கணியம், தூரம் என்ன? நீளம். தூரம் என்றது நீளம் தானே. அந்த நீளம் என்ற கணியத்தையும் நேரம் என்ற கணியத்தையும் சம்பந்தப்படுத்தி நாங்க ஒரு புது கணியம் உருவாக்கி கொள்றோம், கதி. இல்லையா? அப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதா நாங்கள் ஒரு கணியத்தை உருவாக்கலாம், அல்லது நேரடியா ஒரு கணியம் இருக்கலாம். அப்படி நேரடியா இருக்கிற கணியம் அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுகிற கணியங்களை நாங்க என்னன்னு சொல்ல போறோம்? பௌதிக கணியங்கள்னு சொல்ல போறோம். இந்த பௌதிக கணியங்கள் எல்லாமே ஒரு 7 அடிப்படை பௌதிக கணியத்திலிருந்து உருவாக்கப்படுது. நான் கேட்கிற எல்லா பௌதிக கணியமுமே ஒரு அடிப்படை பௌதிக கணியங்கள் 7ல இருந்தா உருவாக்கப்படுது. இப்ப இந்த திணிவென்று சொன்னமே, அது ஒரு அடிப்படை பௌதிக கணியம். நீளம் ஒரு அடிப்படை பௌதிக கணியம். நேரம் ஒரு அடிப்படை. இந்த நேரத்தை வச்சுதான் கதி உருவாகுது. அந்த கதியையும் நேரத்தையும் வச்சுதான் ஆர்முடுகளை உருவாக்குறோம். திணிவையும் ஆர்முடுகளையும் வச்சுதான் விசையை உருவாக்குறோம். அப்ப எல்லாமே ஒன்றோடு லிங்க் பண்ணி உருவாக்குறோம். ஓகேயா? அப்ப பேசிக்கா 7 பௌதிக கணியங்கள் இருக்குது. அவதான் அடிப்படை பௌதிக கணியம். நான் கேட்கிற விளங்குது உங்களுக்கு? சோ இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள்ல இருந்துதான் மிச்ச எல்லா பௌதிக கணியங்களையும் நாங்கள் உருவாக்க போறோம். ஓகே, இப்ப நாங்கள் எப்படி உருவாக்குறதுக்கு அந்த உருவானதுக்கு பிறகு அலகு பரிமாணம் தான் கேட்க போறோம். அலகு அப்படின்னா சரி. இப்ப இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் எழுதியும் எழுதுவோம். நீங்க டியூட்ல பார்க்கலாம். டியூட்ல எழுதியிருக்காங்க. அதையோட எழுதினா எனது நீளம், நேரம், திணிவு, இது மூன்றும் மிக முக்கியமான அடிப்படை பௌதிக கணியம். நீளம், நேரம், திணிவு. இதை விட மின்னோட்டம் ஒரு பௌதிக கணியம். அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு, அடுத்தது ஒளிர்விச்சரிவு. ஒளிச்சரிவு அல்ல, ஒளிர்விச்சரிவு. இப்படி 7 பௌதிக கணியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்றோம். இந்த 7 பௌதிக கணியத்தை என்ன சொல்றோம்? அடிப்படை பௌதிக கணியம். இதுலயும் நாங்க இந்த 3, அடுத்து இந்த 2, இவ்வளவு வந்து நான் மெயினா பயன்படுத்த போறோம். இந்த ஒளிர்விச்சரிவு எல்லாம் 7 பயன்படுத்தவே மாட்டோம். ஓகே, ஆனா இப்படி ஒரு 7 பௌதிக கணியம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. இது ஓகே தானே? அப்ப இந்த 7 பௌதிக கணியத்துக்கும் நாங்கள் அலகு சொன்னோம் இல்லையா? சோ பௌதிக கணியம் இருந்தா அதுக்கு ஒரு அலகு கேட்கணும். இப்ப இந்த பௌதிக கணியத்துக்கு அலகு சொல்லிக்க, நீளம் என்ற கணியத்தை இருக்கு. நீளத்துக்கு உங்களுக்கு எத்தனை அலகு தெரியும்? தெரிஞ்ச அலகு எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. நீளத்துக்கு மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் எல்லாமே மீட்டரோட சம்பந்தப்பட்டதுதான். அப்ப நாங்க மீட்டர், கிலோமீட்டரோட நிப்பாடுவோமே. அங்கால அடி, அங்குலம் இல்லையா, மைல். நீங்க இந்த துணி கடைகளுக்கு போனீங்கன்னா துணிகள் என்ன அழகு அழகுற சேர், இப்படி எக்கச்சக்கமான அழகு இருக்குது இல்லையா? யாருக்கு? நீளத்துக்கு மட்டுமே. அப்ப என்ன சிக்கல்னு சொன்னா, நான் இப்ப அமெரிக்காவுக்கு போறேன்னு வையுங்குவேன். இப்ப நீங்க கேட்பீங்க, நீங்க என்னதுக்கு சார் அமெரிக்காவுக்கு போறீங்கன்னு? சும்மா ஒரு கதைக்கு வையுங்குவேன். இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் நான். சோ அங்க போய் வேலை செய்ய போறேன். இன்ஜினியர் தானே. சோ இப்ப நான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க வேலை செய்ய மட்டும் போறேன்னு வையுங்குவேன். இப்ப நான் இன்ஜினியர்ன்றதை இடையில சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வந்தீங்க.
எங்கேயாவது சந்தர்ப்பம் பார்த்து சொல்லத்தானே வேணும் இல்லையா? சரி, இப்ப என்ன கேட்டாம், டேய் நான் இப்ப அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்ய அந்த நாட்டுல என்ன அலகுகள் பயன்படுத்துவாங்க? என்ன நீளத்துக்கு அடி, அங்குலம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவான். இப்ப இதுவே நான் ஜூகேக்கு போறேன்னு வைக்குவேன். இப்ப ஜூகேக்கு போனா அங்க என்ன அலகு பயன்படுத்துவான்? அங்க மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இதெல்லாம் தான் பயன்படுத்துவான். அப்ப நான் எந்த நாட்டுக்கு போனால் அவன் பயன்படுத்துற எனக்கு தெரியணும். அல்ல அவன் ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வரைக்க இப்ப இந்த தமிழ் அலகு முறை தெரியும் தானே? சான் ஒரு சான் அப்படின்றது தமிழ் அலகு முறை இல்லையா? நீளம் அளக்கிறதுக்கு அதுக்கு முந்தி ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எறும்பும் தன் கையால் 8 சாணாவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் தமிழ் அழகு முறையில என்னது, உங்களை நீங்களே உங்களோட சாணால அளந்து பாருங்க. உங்களுக்கு 8 சாணுல இருப்பீங்களா நீங்க? இல்லையே. வீட்டுல அளந்து பாருங்க. எப்படி இப்படி நின்று உங்களோட உயரத்தை மார்க் பண்ணி போட்டு எத்தனை சான் உங்களோட உயரம் என்று அளந்து பாருங்க. 8 சான் வரும். சரியா? உங்களோட கையால 8 சான் உங்களோட உயரமா இருக்கும். சரி, இப்ப அப்போ ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் ஒவ்வொரு அழகு முறை இருக்குது. அப்ப இப்ப நாங்கள் பிசிக்ஸ் என்று படிக்க எல்லா நாட்டுக்கும் பிசிக்ஸ் பொதுவா தானே இருக்கணும். ஒரே கன்செப்ட் தானே, அதை மாத்த முடியாது. அப்ப எல்லா இடத்துக்கும் பிசிக்ஸ் பொதுவானது என்றபடியா இப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழகு முறை வேணும். அதனால இன்டர்நேஷனல் முறையில சர்வதேச முறையில என்ன செய்யறாங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஒண்ண போட்டு அந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு டிசைட் பண்றான். எப்படி எல்லா நாட்டுல எந்த நாடா இருந்தாலும் பிசிக்ஸுக்கு இந்த அலகுல தான் நீ எது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடி. அப்ப எந்த ஒரு சமன்பாடுமே இந்த சர்வதேச அலகு முறைக்கு தான் நீ உருவாக்கணும். அப்படி என்ன ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாச்சு. அந்த அலகு முறைக்கு பேர் சர்வதேச அலகு முறை. சர்வதேச அலகு முறை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மெத்தட் அல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம். இப்ப இந்த சர்வதேச அலகு முறைய நாங்கள் எப்படி எழுதுறோம்? எஸ்ஐ அலகு முறை அப்படின்னு எழுதுறோம். ஓகே தானே? அந்த எஸ்ஐ அலகு முறையில பிசிக்ஸ்ல அதேதான், ஒரு அலகுதான் வேற பயன்படுத்து. அப்ப நீளம் அதுக்கு எஸ்ஐ அலகு முறையில என்ன சொல்லப்படுதுன்னா மீட்டர், நேரம் செகண்ட், திணிவு கிலோகிராம், மின்னோட்டம் ஆம்பியர், வெப்பநிலை கெல்வின், பதார்த்தத்தின் அளவு மூல், ஒளிர்வு செறிவு கேண்டலா. இது மட்டும் உங்களுக்கு புதுசு. மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னது? மீட்டர், செகண்ட், கிலோகிராம், ஆம்பியர், கெல்வின், மூல், கேண்டலா. இப்படி 7 அடிப்படை பௌதிக கணிதத்துக்கும் அடிப்படை அலகுகள் வச்சுக்கணும். அப்ப இந்த எஸ்ஐ அலகுக்கு என்ன பேர் சொல்றோம்? அடிப்படை அலகுகள். ஓகே, அப்ப எஸ்ஐ அலகுதான் அந்த எஸ்ஐ அலகு அடிப்படை. இதுல இவருங்க சிலது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி ஏகே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி, சிலது சிம்பிள் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இப்ப எதை நாங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும், எதை சிம்பிள் லெட்டர்ஸ்ல எழுதணும், இதுக்கானதான் பாருங்க. இந்த பாடம் இதுதான். அலகுகள் எழுதுற மெத்தட்டை பற்றி படிக்க போறோம். நான் புதுசா கேட்கிற மாதிரி இருக்கேன் இல்லையே? பாடம் அங்கால இப்பதான் தொடங்கி இருக்க, அங்கால போனோம்னு தெரியும். வெரி சிம்பிள். நீங்களே கேட்பீங்க, ஐயோ இது எல்லாத்தையுமா பாடம் பண்ணி வச்சுக்காங்க லேலவர் அப்படின்னு கேட்பீங்க. கேட்கணும். ஓகே, இப்ப கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதிருக்கோம், சிலது சிம்பிள் லெட்டர்ஸ்ல எழுதுறோம். எது கேபிட்டல் லெட்டர்ஸ் எது சிம்பிள் லெட்டர்ஸ்ல எழுதுறது தெரியுமா உங்களுக்கு? எப்படி? சயின்டிஸ்ட் பேரால வந்தால் அந்த சயின்டிஸ்ட் பேரால வர்றது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கு. சும்மா பெயர்கள் இருக்குல்ல, அதெல்லாமே என்னது? சிம்பிள் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஓகே, இந்த மீட்டர் அது சும்மா ஒரு பெயர், செகண்ட் சும்மா ஒரு பெயர்,
கிராம் சும்மா ஒரு பெயர், ஆம்பியர் ஒரு சயின்டிஸ்ட், கெல்வின் ஒரு சயின்டிஸ்ட், நியூட்டன் யோசிச்சு பாருங்க, நியூட்டனுக்கு என்ன நிலை போட்டீங்க என். அதே மாதிரி கூலோம் என்ற ஒரு பேர் இருக்குது, கேபிட்டல் சி. இப்படி பெஸ்கல், பெஸ்கல் என்றது ஒரு ஆளுடைய பேர், கேபிட்டல் பி சிம்பிள். அப்ப சயின்டிஸ்ட் பேரால வர்ற எல்லாத்துக்குமே என்ன போட்டுக்கொள்வீங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ். சோ மற்றதுக்கு சிம்பிள் லெட்டர்ஸ். ஓகே தானே? அப்ப இது என்ன எஸ்ஐ அலகு. இப்ப இந்த எஸ்ஐ அலகுகளோட நாங்க இன்னொரு கான்செப்ட் பார்க்கிறோம், பரிமாணம். சோ பரிமாணம் அப்படின்ற ஒரு புதுகணியை பார்க்கிறோம். இது இப்ப உங்களுக்கு புதுசு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், 5 மீட்டர் பெர் செகண்டையும் 4 சென்டிமீட்டர் பெர் செகண்டையும் கூட்டலாமோ? 5 மீட்டர் பெர் செகண்ட் 4 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் கூட்டலாமோ? இதை இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. நான் இப்படி கேட்கிறேன், டேய் என்னட்ட இருக்குது 5 மாங்காய், 3 மாங்காய், இங்க இருக்குது 3 மாங்காய், இங்க இருக்குது 5 மாங்காய். அட்டை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 3 மாங்காய் 5 மாங்காய் என்ன வரும்டா? 8 மாங்காய். ஆமா இல்ல? இது ரெண்டையும் கூட்டினா எஸ். இப்ப நான் கேட்கிறேன், 3 மாங்காய் 5 தேங்காய் கூட்டினா என்ன வரும்? சொல்லுவீங்களே, 8 மாங்காய் தேங்காய்னு சொல்லுவீங்களே இல்லையே? கூட்டே இல்லாது. இது வேற கணியம், அது வேற கணியம், கூட்ட முடியாது இல்லையா? அப்ப இது ரெண்டையும் கூட்டணுமா இருந்தா ரெண்டும் ஒரே ஆக்களா இருக்கும். இது ரெண்டும் ஒரே ஆக்களோடு கேட்டீங்கன்னா எஸ். மீட்டர் பெர் செகண்ட்ன்றது கதி, சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ன்றது கதி. அப்ப கூட்டலாம். என்ன அலகு மாத்திட்டு கூட்டும் இல்லையா? அலகு மாத்தி போட்டு கூட்டலாம். ஆனா இப்படி இருந்துச்சுன்னா கூட்டலாது. 5 கிலோகிராம் 3 செகண்ட் இதை கூட்டலுமோ? 5 கிலோகிராமையும் 3 செகண்டையும் கூட்டலுமோ? ஓகே, ஏன்னா வேற வேற பௌதிக கணியம் கூட்டலாம். அப்ப ஒரே பௌதிக கணியமா வேற வேற பௌதிக கணியமா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு பௌதிக கணியம் ஒரே பௌதிக கணியமா இல்ல வேற வேற பௌதிக கணியமா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப அலக வச்சு கண்டுபிடிக்கலாமோன்னு கேட்டா சொல்லேராது. இப்ப உங்களுக்கு இது தெரியும், 5 அடி 3 மீட்டர், இதை கூட்டலாமான்னு கேட்டா எஸ். ஏன் இது நீளம், இது நீளம் கூட்டலாம். ஓகே, நான் இப்ப உங்களுக்கு கேட்கிறேன் இப்படி உண்டு, 5 வோல்ட் மீட்டர் மைனஸ் 1 4 நியூட்டன் கூடும், கூட்டலாமோ? தெரியாது உங்களுக்கு. ஏன் தெரியக்கூடாதுதான் இதை கேட்டுதான். என்னது இது என்ன, இது என்னன்னு தெரியாது, புது அலகு. அப்ப இது ரெண்டும் ஒரே அலகுதான் எனக்கு தெரியும், நீங்க பிறகு படிச்சா பிறகு தெரிய வரும். அப்ப இது கூடலாம். அப்ப அலக வச்சுக்கொண்டு எனக்கு டிசைட் பண்ணிடலாம். அப்ப இதை விட எனக்கு வேற ஒரு ஆள் தேவைப்படுறார், அந்த வேற ஒரு ஆளை நாங்கள் என்னன்னு சொல்றோம், பரிமாணம். அதுக்கு இதுக்காகவோ பரிமாணம் வைக்கிறோம்னா இல்ல, பரிமாணத்துக்கு வேற வேற. நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள சொன்னேன், அங்கதான் பார்க்க போறோம் என்னென்னத்துக்காக இப்படி பரிமாணம் பண்ண கதைக்கிறோம் அப்படின்னு. அப்ப இங்க பரிமாணம் என்றது நீங்க அலகுகள் எக்கச்சக்கமா சொல்லலாம், ஆனா பரிமாணம் என்றது ஒன்றே ஒன்று. நீங்க இப்ப நீளத்துக்கு மீட்டர், அடி, அங்குலம், கிலோமீட்டர் எதுவும் கேட்கலாம், ஆனா பரிமாணம் ஒன்றே ஒன்று. அதை எப்படி வச்சுக்கா, நீளத்துக்கு லென்த் எல் பேரு, நேரம் டைம் கேபிட்டல் டி என்று சொல்லிருக்க, திணிவு மேஸ் கேபிட்டல். இப்படி பேர் வச்சிருக்கு பரிமாணம். இதை விட மின்னோட்டத்துக்கும் இருக்குது, அது எலக்ட்ரிக் கரண்ட், ஆனாலும் என்னன்னு குறியீடு பரிமாணம் கொடுத்துக்கிட்டு ஐயன்னு கொடுத்துக்கிட்டு. இந்த நாளும் ஸ்டாண்டர்ட் ஆன பரிமாணங்கள். அது என்ன ஸ்டாண்டர்டா? இதுதான் பயன்படுத்துகிறது, யூஸ்வலா பயன்படுத்துறது. என்னது நியமமா, ஸ்டாண்டர்ட் நியமம் இல்லையா, நியமமா குறிக்கப்பட்டிருக்கு, இதை மாத்தக்கூடாது.
ஆனா இதுக்கும் பரிமாணம் இருக்கு. நான் போட்டிருக்கேன் பாருங்க, சிவப்பலைக்கு தீட்டா, இதுக்கு என், இதுக்கு ஜே. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பயன்படுத்திக் கொள்ளும், ஸ்டாண்டர்டா இல்ல. ஆனா இந்த மூன்றும் முக்கியமா எங்களுக்கு தெரியும். ஓகே தானே? எனது நீளம் அலகு மீட்டர் பரிமாணம் எல், நேரம் செகண்ட் பரிமாணம் டி, திணிவு கிலோகிராம் பரிமாணம் எல். ஓகே தானே? இப்ப இதை நான் பயன்படுத்த போறேன். சரி, இந்த சார்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, பேஜ் நம்பர் 1 இருக்குது. ஓகேயா? இது எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத பாருங்க. இப்ப நான் இப்ப சில பௌதிக கணியங்கள் சொல்ல போறேன். இந்த பௌதிக கணியங்களுக்கு அலகு பரிமாணத்தை கண்டுபிடிக்கும். சரி, அப்ப எழுதுங்க, கோப்பியில் எழுதுங்க. சரிங்களா? சில பௌதிக கணியங்களுக்கான அலகு பரிமாணங்கள், சில பௌதிக கணியங்களுக்கான அலகு பரிமாணங்கள். இப்ப முதலாவது கணியம் எழுதுங்க, என்னண்டு? பரப்பளவு. ஒரு பௌதிக கணியம் எழுதும் பரப்பளவு. இப்ப இந்த பரப்பளவுன்றது நீளம் தர அகலம். சமன்பாடு தெரியுமா எங்களுக்கு? பரப்பளவுக்கு என்னன்னு நாங்க சமன்பாடு எழுதுறோம், நீளம் தர அகலம், இல்லையா? இது குறியீடா கொடுக்குறேன்னா, பரப்புக்கு ஏரியா ஏன்னு கொடுத்துக்கொண்டோம், நீளத்துக்கு எல், அகலத்துக்கு வித் டபுள் கொடுத்துக்கொண்டோம். இது குறியீடு. அதாவது தமிழ்ல எழுதுறதுக்கு பதிலா நாங்க ஷோர்ட்டா எப்படி எழுதி கொள்றோம், குறியீட்டுல எழுதி கொள்றோம். அப்ப ஏ சமன் எல் இன்டு டபுள் சொன்னது, இது குறியீட்டுல எழுதிக்க சமன்பாடு. இப்ப பரப்புன்னா அலகு வேணும். அப்ப அலகு சமன், நீளத்துக்கு அலகு மீட்டர் தான், இது மீட்டர் தான். மீட்டர் இன்டு மீட்டர், இது சிம்பிள் ஒரேடியா போட்டுறேன், மீட்டர் இன்டு மீட்டர், அப்ப மீட்டர் ஸ்கொயர். இது ஓகே தானே? அலகு மீட்டர் ஸ்கொயர், நீளத்தின் அலகு மீட்டர், அப்ப இது மீட்டர் ஸ்கொயர் வரும். இப்ப பரிமாணம் எழுதினீங்களா, இதுக்குரிய பரிமாணம் என்னன்னு வரும்? நீளத்தின் பரிமாணம் என்னன்னு சொன்னாங்க, எல். நீளத்துக்கு அலகு மீட்டர், பரிமாணம் எல். அட்டவணை பாப்பீங்க. அப்ப இது இந்த வர்க்கம், எல் வர்க்கம் இப்படி வந்தோம். அலகு பரிமாணம். இதுதான் பாடம். இதைத்தான் செய்ய போறோம். அலகு எழுத போறோம், பரிமாணம் எழுத போறோம். நான் சமன்பாடு தருவேன், நீங்க எழுதுங்க. ஓகே, அப்ப முதல் எழுதினாங்க பரப்பளவு. அடுத்தது கனவளவு. இதெல்லாம் எழுதவே தேவையில்லை, இருந்தாலும் சும்மா கனளவுக்கு எப்படி வரும், ஒரு அடி அளவு போட்டுருவோம், சமன்பாடு தேவையில்லையே. என்னது? மீட்டர் கனம், நீளம் தர அகலம் தர உயரம் தானே, நீளம் தர அகலம் தர உயரம், மீட்டர் தர மீட்டர் தர மீட்டர், மீட்டர் கனம். இப்ப பரிமாணம் என்ன? ஓகேயா? இது சும்மா இது இப்படி எல்லாம் நாங்க சிம்பிளா செய்ய போறது இல்ல, ஒரு நாளும் கேட்கவும் மாட்டோம். இருந்தாலும் அந்த பேசிக்ல இருந்து போறதுக்காண்டி அப்படி போறோம், எல்லாருக்கும் விளங்குதுன்னு நம்புறேன். சரி, இப்ப அடுத்ததுக்குள்ள போவோம். எனது மூன்றாவது கணியம் அடர்த்தி. அடர்த்தி, அடர்த்திக்கு நாங்கள் குறியீடு கொடுக்கிறோம், ரோ அப்படின்னு. ரோல தெரியுதா எல்லாருக்கும்? பி அல்ல, இதை கொஞ்சம் வளைச்சு எழுதுவீங்க, ரோ. சரி, இப்ப பொருங்க, இதுக்கு ஒரு வரவிலக்கணம் எழுதி கொண்டு எழுதுவோம் சாப்பாடு. இப்ப அடர்த்தி என்ன? அடர்த்தி என்ன?
ஏண்டா எழுதுங்க, வரவிலக்கணம் இருக்க எழுதி வைங்க, பிறகு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு தேவையில்ல, எழுதி வச்சு கொள்வோம். எழுதுங்க. ஓரலகு கனளவுடைய பதார்த்தத்தின் ஓரலகு கனளவுடைய பதார்த்தத்தில் திணிவு அடர்த்தி எனப்படும். ஓரலகு கனளவுடைய பதார்த்தத்தின் திணிவு அடர்த்தி எனப்படும். அது வேற விளக்கணும். இப்ப இதுக்கு சமன்பாடுதாரன் உங்களுக்குமே தெரியும். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனளவு. இது தமிழ் எழுதினா, குறியீடு எழுதினோம்டா ரோ சமன். இப்ப மட்டும்தான் தமிழ் எழுதுறோம். பிறகு நான் குறியீடுலயே பயன்படுத்தி கொண்டு போயிடுவோம். அடர்த்திக்கு ரோண்டு குறியீடு கொடுக்குறோம், திணிவு மேஸ் எம் கொடுக்குறோம், கனளவு வால்யூம் பி கொடுக்குறோம். ரோ சமன் எம் ஓவர் பி. இது என்ன சமன்பாடு? அடர்த்தி சமன் திணிவு கனளவு. இப்ப இதுக்கு அலகு எழுதுவோம். அலகு எழுதினீங்க என்ன வரும்? திணிவுக்கு கிலோகிராம். அப்ப கிலோகிராம். கனளவு மீட்டர் கணம். இந்த மீட்டர் கணம் அப்படியே மேல வந்தா என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் மைனஸ். ஓகே, சோ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்ப இந்த என்ன இருக்க பாக்குறீங்களே, டேய் என்னை பால் என்னது? நான் இப்படி ஒண்ணு எழுதுறீங்க. இது என்ன சாமான், இது என்ன சாமான்? இதுவும் எம்எஸ் தான், இதுவும் எம்எஸ் தான். இது என்ன, இது என்ன? இப்ப இது என்ன சிக்கல் கேட்டீங்கடா, எங்கிட்ட இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்குது? ஐயோ 26 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற பௌதிக கடிதங்கள் தேவையான குறியீடுகள் எத்தனை தேவைன்னு கேட்டீங்கடா, சிக்கமா தேவை. அப்ப இந்த 26 வச்சு மேனேஜ் பண்ண 7 மோடு கேட்டீங்கன்னா 7 அதனால நாங்க என்ன செய்யறோம், ஒரே குறியீட வேற வேறைக்கெல்லாம் பயன்படுத்துறோம், ஒரே ஆகல. அப்ப இது என்ன சாமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மில்லி செகண்ட். இது என்ன சாமான் கேட்டீங்கன்னா மீட்டர் செகண்ட். இது மில்லி செகண்ட், இது மீட்டர் செகண்ட். அப்ப மில்லி செகண்ட்ன்றது ஒரு அலகு, மில்லி செகண்ட்ன்றது ஒரு அலகு. அந்த ஒரு அலகுக்கு எப் இருக்காது, சேர்த்து எழுதுவாங்க. இப்ப இந்த கிலோகிராம் எழுத பாருங்க, கேயும் ஜியும் சேர்த்து எழுதிருக்காங்க பக்கத்துல பக்கத்துல, கெப் இருக்கக்கூடாது. ஆனா இது மீட்டர் செகண்ட், இது வேற அலகு, இது வேற அலகு. வேற வேற அலகுகளுக்கு இல்ல கெப் கொண்டு வரும். ஓகே, சோ வேற வேற பௌதிக கணிதங்களுக்கு இடையில ஒரு கெப் ஒன்று வந்து கொள்ளும். இது மீட்டர் செகண்ட், அது மில்லி செகண்ட். அப்ப உங்களுக்கு இப்ப ரெண்டாவது விளங்கி இருக்கு. முதல் ஒன்று காய்ச்சினா கேபிட்டல் லெட்டர்ஸ் சயின்டிஸ்ட் பேருக்கும், சிம்பிள் லெட்டர்ஸ் சும்மா பேருக்குன்னு எழுதினாங்க. இப்ப சொல்றேன் என்ன, ஒரே அலகா இருந்தால், அதாவது மில்லி செகண்ட், நேரம், கிலோகிராம், இப்படியான ஒரே ஆக்களா இருந்தா சேர்த்து எழுதி கொள்ளுவீங்கள். வேற வேற ஆக்களா இருந்தால் கெப் ஒன்று விட்டு எழுதி. ஓகே தானே? அப்ப இங்க நான் எழுதிக்க பாருங்க, கிலோகிராம் சேர்த்து எழுதிருக்கேன். மீட்டர் மைனஸ் 3க்கும் கிலோகிராமுக்கு இடையில ஒரு கெப் ஒன்று விட்டுருக்கேன். கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஓகே, சோ நீங்களும் இதெல்லாம் எக்ஸாம்ல பாப்பானோ சார் அப்படின்னா இல்ல, அப்படி பாக்குறது இல்ல. ஆனா இதையே ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்கிற நேரம், இதையே ஒரு கேள்வியா கேட்கிற நேரம் அங்க உங்களுக்கு இது தேவைப்படும். ஓகேயா, விளங்குது இல்ல? அப்ப அதனால உங்களுக்கு தெரிஞ்சு, அப்ப நாங்கள் பயன்படுத்திக்கு என்ன செய்து கொள்வோம், 7மான அளவுக்கு சரியாவே பயன்படுத்துவோம். அப்ப கிலோகிராம் மீட்டர் மைனஸ். இப்ப பரிமாணம் எழுதினீங்கன்னா பரிமாணம் என்ன வரும்? கிலோகிராமுக்கு எம், திணிவுக்கு மேஸ் எம்எல் எம், மீட்டருக்கு எல், எம் எல் மைனஸ்.
ml மைனஸ். இப்ப உடனே கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? சார், எம்முக்கும் எல்லுக்கும் இடையில கேப் விடணுமா தேவையில்லை? இங்க பரிமாணத்துல அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்? ஒரு கணியத்துக்கு ஒரு பரிமாணம் தானே இருக்கு. ஒரு கணியத்துக்கு ஒரு பரிமாணம் என்றபடியா பரிமாணத்துல அந்த இதுகள் இல்ல. நீங்க கேப்பிட்டு எழுதினாலும் பிரச்சனை இல்ல, சேர்த்து எழுதினாலும் சிக்கல். இங்க ஒரே மாதிரியாக்கள் கிணபேர் வர்றதால நீங்க பிரச்சனை. அப்ப இந்த இடத்துக்கு அழகுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஓகே தானே? ரைட். இது எழுதி கொள்ளுங்க. அழகு பரிமாணம். ரைட். அடுத்த பகுதியை கிடைக்கும் வேகம். வேகம், வெலோசிட்டி. நாங்க வி தான் குறியீடு கொடுக்குறோம் அதுக்கு. வேகம். கீழே வரவழைக்கிறது எழுதுங்க. வேகம் போட்டு எழுதுங்க. ஓரலகு நேரத்தில் இடப்பெயர்ச்சி. ஓரலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். ஓரலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். ஓரலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். இப்ப வேகத்துக்கு இரண்டு சமன்பாடு வரும். வேகம் சமன் இடப்பெயர்ச்சி. வேகத்துக்கு வி என்று குறியீடு கொடுக்கிறோம். இடப்பெயர்ச்சிக்கு நாங்கள் எஸ் என்று குறியீடு கொடுக்கிறோம். எஸ் ஓவர் டி. வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். இப்ப அலகு எழுதின ரெண்டு பேரும் அலகு. இடப்பெயர்ச்சி என்றது மீட்டர், நேரம் செகண்ட். அது மேல வரும் செகண்ட் மைனஸ் இருக்கு. இப்ப இத சிலர் எழுதிக்க. இப்ப நான் பிசிக்கல் கிளாஸ் நான் அப்படி சுத்தி வருவேன், கேள்வியை கொடுத்துட்டு ஒருக்கா பார்த்து கொண்டு வருவேன், எல்லாரும் கொப்பியும் ஒருக்கா பார்ப்பேன். இப்ப இந்த சூம் கிளாஸ்ல பார்க்க இல்லாதன்றதால பிசிக்கல் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைய நான் நீங்க சொல்றேன், நீங்க விட்டுறப்படாது. என்னது, சிலர் எழுதிய இரண்டு எழுதுவீங்களா? சமன்பாடு எழுதியாச்சா, இது சமன், இது என்ன எழுதுவீங்க? இப்படி எழுதினா இதுக்கு மீனிங் என்ன? மீனிங் இல்ல. இது சமன், இது இது இதுக்கு சமம், இது இதுக்கு சமனோ இல்ல, இதுகின்ற அழகுதான். அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? இதுல அழகு என்ன மென்ஷன் பண்ணணும்? அழகு மீட்டர் பெர் செகண்ட். பரிமாணம் எழுதினீங்களா? பரிமாணம் எழுதினீங்களா? மீட்டருக்கு எல், செகண்டுக்கு டி, எல்டி மைனஸ். பரிமாணம் எல்டி மைனஸ். சரி. அடுத்தது அடுத்த கொடுங்க ஆறுமுடுகள். அதுக்கு நாங்கள் ஏ என்று குறிப்பிடுவோம். சிலது ஆறுமுடுகளுக்கு நாங்கள் ஏ என்று குறிப்போம், எஃப் என்று குறிப்போம். அதே மாதிரி வேகத்துக்கு ஜூ என்று குறிப்போம், பி என்று குறிப்போம், ஜூ என்று குறிப்போம். ரெண்டு இருக்கு, நான் பிறகு பயன்படுத்திக் கொள்ளும். இப்ப ஆறுமுடுகள் ஏ. ஆறுமுடுகள் என்ன? ஆறுமுடுகள் என்றா எழுங்க, ஓரலகு நேரத்தில் வேக மாற்றம். ஓரலகு நேரத்தில் வேக மாற்றம் ஆறுமுடுகள் என. இப்ப ஏன் வரவிலக்கணம் எழுதுறேன் நான் சொல்றேன், ஒரு பர்பஸுக்கு எழுதுறேன். அப்ப இவ்வளவு கணியங்களை திருப்பி வருவோம் நாங்க. ஓகே. ஆறுமுடுகள் ஓரலகு நேரத்தில் வேக மாற்றம் ஆறுமுடுகள் எனப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும் ஆறுமுடுகள் சமன், நான் நேர சமன்பாடுக்கு போறேன் குறியீட்டுலயே. ஆறுமுடுகள் சமன் வேக மாற்றம், அப்ப வி மைனஸ் யூ, வேக மாற்றத்தின் கீழ் நேரம். இறுதி வேகம் வி, ஆரம்ப வேகம் ஜூ.
அப்ப v minus u over t. So a சமன் வேக மாற்றத்தின் நேரம். இப்ப அலகு வேகம் இறுதி வேகத்தில இருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சா என்ன வரும்? இப்ப இறுதி வேகம் 40, ஆரம்ப வேகம் 10. அப்ப 40 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் போட என்ன வரும்? 30 மீட்டர் பெர் செகண்ட். அழகுதான் தேவை. 30 மீட்டர் பெர் செகண்ட் தான் வரும். சில என்ன சொல்லுவாங்க, சார் வேகத்துக்கு இதுக்கு மீட்டர் பெர் செகண்ட், இதுக்கு மீட்டர் பெர் செகண்ட் கழிச்சா போயிடும். அப்படி இல்லை. இறுதி வேகம் 40 மீட்டர் பெர் செகண்ட், இது 10 மீட்டர் பெர் செகண்ட் கழிச்சா 30 மீட்டர் பெர் செகண்ட் தான் வரும். வேகத்தில இருந்து வேகத்தை கழிச்சா வர்றது வேகம் இல்லையா? 8 மாங்காய், அதுல இருந்து 3 மாங்காய் கழிச்சா மிச்சம் 5 மாங்காய். ஆமா இல்ல? இப்ப வேக மாற்றம் மீட்டர் பெர் செகண்ட். அப்ப மீட்டர் செகண்ட் -1. கீழ் நேரம் செகண்ட். அப்ப கீழுக்கு செகண்ட். அந்த செகண்ட் மேல போனா என்ன வரும்? மீட்டர் செகண்ட் -2. ஓகே. இப்ப இந்த மீட்டர் பெர் செகண்ட் அல்லது மீட்டர் செகண்ட் -2 இதை நாங்கள் இப்படியும் எழுதலாம். எப்படி? மீட்டர் செகண்ட் -1 இருக்குல்ல, இத இப்படி ஸ்லாஷ் போட்டு எழுதலாம். மீட்டர் பெர் செகண்ட் இது எழுதலாம். என்னண்டு? மீட்டர் செகண்ட் -2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே. அலகு பரிமாணம். இப்ப உங்களுக்கு பரிமாணம் எழுத கஷ்டமா இருக்கு தானே? அலகுக்கு வேற வழி இல்லை, அது எழுதணும். இந்த பரிமாணம் எழுத கஷ்டமா இருந்தா இப்படி போடுவோம். என்னண்டு? கஷ்டமா இருந்தா இல்ல, இனி இப்படிதான் பயன்படுத்த போறீங்க. ஏ போட்டு இப்படி பாக்ஸ் பிரேக்கர் போட்டா இதன் மீனிங் என்ன? ஏ இன் பரிமாணம். ஓகே. ஏ போட்டு இப்படி பாக்ஸ் பிரேக்கர் போட்டீங்களா, ஏ இன் பரிமாணம். இப்ப ஏ இந்த பரிமாணம் என்ன? சோ மீட்டருக்கு எல், செகண்டுக்கு டி. அப்ப எல்டி சோ ஏ இன் பரிமாணம் எல்டி -2. விளங்குதல்ல? அடுத்தது இப்ப நீங்க கேட்கலாம், இதுதான் பாடமாண்டா? ஆரம்பம் இதுதான். இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? சோகால கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டு போறோம். சொன்னா பேசிக்கே இதுதான். அலகு எழுத தெரியணும். ஒரு பௌதிக கணியத்துக்கு சமன்பாடு வந்தா அதுக்கு அலகு எழுத தெரியணும், பரிமாணம் எழுது. இதுதான் பேசிக்கா. இப்ப அடுத்த கணியம் விசை. விசைக்கு நாங்க ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் குறியீடு கொடுத்துக்கொள்ளும். இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு சமன்பாடு தெரியும் இல்ல? எஃப் சமன் எம்ஏ, திணிவு தர ஆறுமுடுகால். இப்ப இதுக்கு வேற விளக்கணம் இல்ல. திணிவுனதும் ஆறுமுடுகால் பெருக்கம் விசை எனப்படும். அப்ப அதுக்கு திருப்பி எழுதி பிரயோஜனம் இல்லை தானே? அப்ப எஃப் சமன் எம்ஏ. இப்ப அலகு என்ன? அலகு என்னன்னு கேட்டா திணிவு கிலோகிராம், ஆறுமுடுகளுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ். எல்லாரும் கேட்பட்டிருக்காரு, டேய் எப்படிங்கோன்றதுக்கு இப்படி எழுதுறாரு. சில கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ். இது என்ன? இது கிலோகிராம், அது வேறையா மீட்டர், அது வேறையா செகண்ட் மைனஸ். இப்படி எழுதுறதுல சின்னனா ஒரு எழுத்துக்குரிய அளவு கெப்ப விட்டீங்கன்னா சரி. நான் விட்டதே கொஞ்சம் கூட போல இருக்குது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஓ லெவல் வரைக்கும் நீங்க விசை படிச்சீங்க, எப்பாவது இந்த அளவு பயன்படுத்துறீங்க? எப்பாவது இந்த அளவு பயன்படுத்தினீங்களோ? இல்ல. ஏன் பயன்படுத்தலையேண்டா, விசைக்கு எஸ்ஐ அலகுன்னு நாங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்டன். நாங்கள் நியூட்டன் என்றதான் எஸ்ஐ அலகா டிஃபைன் பண்ணி வச்சு.
அப்ப பொதுவா நாங்க எது எஸ்ஐ அலகோ அதுல பயன்படுத்திடுவோம். என் சமன்பாடுல எல்லாம் பிரதியிடக்கு எது பிரதியிடணும்? எஸ்ஐ அலகுல. அப்ப எஸ்ஐ அலகு தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். விளங்குது? அப்ப இது என்ன சாமான்? விசைக்குரிய அலகு அடிப்படை அலகுகளில். இது அடிப்படை அலகுல. விசையின் அலக அடிப்படை அலகுகள் எழுதினீங்கன்னா எப்படி வரும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. எஸ்ஐ அலகு இது. அப்ப நீங்க போட்டு நியூட்டன் போட்டு இது எஸ்ஐ அலகா. இப்ப நீங்க என்ன கேட்கலாம்? சார் அப்ப நாங்கள் எஸ்ஐ அலக மட்டும்தான் பயன்படுத்தணுமோன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க. நான் இப்ப இப்படி ஒரு காது கேட்கிறேன். இது என்னோட வீடு. நான் நிக்கிற இடம். இப்ப நான் கீழே இறங்கி இப்ப இது இது எங்க வீட்டோட இப்படி ரோட்டு போகுதுன்னு வைங்குவேன். ரோட்டு போகுது. இப்ப நான் இதுல இறங்கி இந்த வாசல்ல நிக்கிறேன். நீங்க ஏன் ரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. சரி சும்மா நிக்கிறேன்னு வைங்குவான். இப்ப நான் ரோட்ல நிக்க ஒரு வயசானவர் வர்றார். வயசானவர் வந்து என்ன கேட்கிறார்? இப்ப நான் தெய்வலையில நிக்க பெட்டாவை பத்தி கேட்கிறார். நீ பெட்டாக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம்? அல்லது தெய்வலையில இருந்து வெள்ளவத்தைக்கு போறதுக்கு நான் பெட்டா சொல்லுவேன் கொஞ்சம் தூரம். தெய்வலையில இருந்து பெட்டாக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப தெய்வலையில இருந்து பெட்டாக்குரிய தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரும். ஓகே தானே? அப்ப நான் இப்ப என்னன்னு சொல்லியிருக்கணுமா இருக்கு? 9 கிலோமீட்டர் என்று சொல்லி இருந்தேன்னா அவருக்கு விளங்கி இருக்கு. நான் வம்புக்கு என்ன செய்யறேன்டா என்னட்ட வந்து கேட்கிறாரு. நான் சொல்றேன் ஒரு 9,000 மீட்டர் தூரம் பெறும் என்று சொல்றேன். எப்படி 9,000 மீட்டர் வரும்னு சொல்றேன். அந்த என்ன செய்யும்? தலையை சொல்லியும் தேவையில்லா இவர்கிட்ட போய் கேட்டவன் இல்லையா? ஏன் இப்ப அவருக்கு வயசானவர் சொன்னா என்னது என்ன? அவருக்கு பிசிக்ஸ் தெரியாது. அவருக்கு என்ன நம்பர்கள் தான் அவருக்கு தெரியும். இவ்வளவு தூரம் ஒரு நம்பர் வச்சிருப்பார். 9 கிலோமீட்டர் சொன்னா அவருக்கு புரிஞ்சிருக்கும். 9 கிலோமீட்டர் இவ்வளவு டிஸ்டன்ஸ். இப்ப 9,000 மீட்டர் சொன்னா அந்த அளவுக்கு தலைகால் புரியாம போயிரும். அப்படி ஒரு தூரமா இலங்கையில நிலைமை அவ்வளவு வரான மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஏன் அந்த 9,000 தான் பார்க்குமே தவிர மீட்டரை பார்க்காது இல்லையா? அப்ப சில பாவனை கண்ட சில அலைகள் இருக்குதானே பயன்படுத்திக்குள்ள எங்களுக்கு ஈஸியானதை பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப தூரம் சொல்ல நான் கிலோமீட்டர்ல சொல்லுவேன். ஆனா எஸ்ஐல என்ன மீட்டர். அப்ப இது என்னது பயன்படுத்தா ஒரு சமன்பாட்டுல கொண்டு பிரதியிடைக்குள்ள நான் எஸ்ஐல எல்லாம் பிரதிடுவோம். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஓலவெல்ல இந்த F7MA பயன்படுத்துவீங்க. F7MA தரைக்குள்ள உங்களுக்கு தர்றார் ஒரு 2 கிலோகிராம் திணிவு 4ms-2 ஆர்முடுகளோட இயங்குது. எப்படி 2 கிலோகிராம் திணிவு 4ms-2 இயங்குது. அப்ப இதுல சொல்லி பெற விசை என்னன்னு கேட்கிற என்ன செய்வீங்க? F7MA M வந்து 2 A வந்து 4 அப்ப நியூட்டன் போடுவீங்க. ஓமெல்லா F7MA போட்டு நியூட்டன் சொல்லுவீங்க. இப்ப இது ஓகே. இதே கேள்வி ஒன்று இல்ல இப்படி தர்ற 200 கிராம் திணிவு ஓகே 3ms-2 இயங்குது. இப்ப இதுல ஒரு பெற விசையை காண சொல்லி கேட்டா என்ன செய்வீங்க? இப்படி கேள்வி இருக்கீங்க என்ன செய்வீங்க? F7MA எம்முக்கு என்ன போடுறீங்க? 200 கிராம் 0.2 கிலோகிராம் தர 3 அப்ப 0.6 நியூட்டன். இப்படிதானே செய்றீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களை அறியாம நீங்க என்னென்ன செய்தீங்க? பிரதியிடைக்க இதை கிலோகிராம் ஆக்கிதான் பிரதியிட்டீங்க.
ஏன் ஒரு சமன்பாடு எஸ்ஐ அலகில மாத்திரம்தான் செல்ல முடியும். அந்த எஸ்ஐ அலகுக்கு தான் உருவாக்கப்படும். அதுக்காண்டிதான் அந்த எஸ்ஐ அலகு வச்சிருக்கோம். பயன்படுத்துக நீங்க எப்படி வேணும்னா பயன்படுத்துங்க. விளங்குதல்ல நான் கேட்கிறது நம்புறேன்ல. சரி, அப்ப இது எஸ்ஐ அலகு நியூட்டன். இப்ப இத இந்த இடத்துல இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்குல்ல, இதை நீங்க இப்படியும் எழுதலாம். கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இது ஒரு கணியம், இவ்வளவு இன்னொரு கணியமா இருக்கும். இந்த எழுதுற இவ்வளவு இன்னொரு கணியமா இருந்தால் இப்படி எழுதிக்கொள்ளும். கிலோகிராம் அடுத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு. ஓகே தானே? சரி, இதை எழுதி வச்சு கொள்வீங்க. இப்ப பரிமாணம் எழுதினா வரும். விசையின் பரிமாணம் கிலோகிராமுக்கு எம், மீட்டருக்கு எல், செகண்டுக்கு டி, எம்எல்டி மைனஸ் 2. சோ விசையின் பரிமாணம் எம்எல்டி மைனஸ் 2. இப்ப ஆரம்பிக்கக்குள்ள நான் சொன்ன நீளத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் பரிமாணம், திணிவுக்கு தெரிஞ்சிருக்கணும், நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா இல்லோ. இந்த மூன்றும் அதோட சேர்த்து இந்த விசையின் பரிமாணம் ஞாபகத்தில் இருக்கு. இவை 4 பேரும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, நீளம், திணிவு, நேரம், விசை. ஓகே, இவ்வளவு பரிமாணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்கால எல்லாம் செய்யப்போம். இது ஓகே. அடுத்து பாருங்க, அமுக்கம். அமுக்கத்துக்கு நாங்க குறியீடு எப்படி கொடுக்கிறோம்? பி எழுவது. இப்ப வரவிலக்கணம் இந்த அமுக்கத்துக்கு அமுக்கம் ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை. ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை அமுக்கம் என்று. ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை அமுக்கம் எனப்படும். அப்ப இப்ப குறியீடு வரும், அமுக்கம் சமன் விசைங்கள் பரப்பு. குறியீடுல எழுதுறோம் நம்மளது வேலையே, அமுக்கம் சமன் விசைங்கள் பரப்பு. இப்ப விசை ஃபோர்ஸ் எஃப் இருக்கு, ஏரியா ஏ. இப்ப அலகுல இந்த மண் என்ன வரும்? இப்ப விசைக்கு அலகு நியூட்டன், நேர நியூட்டனை போட்டுருவோம். அதுக்குதான் நான் சொன்னேன், நியூட்டனுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நேரடி இதுக்கு பிரதி இருக்கு. நியூட்டன் பரப்பு மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் மேல போனா மீட்டர் மைனஸ் 2, நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. இதுக்கு நாங்கள் பாஸ்கல் அப்படி கேபிட்டல் பி சிம்பிள். சோ பாஸ்கல் புதா எஸ்ஐ அலகு. சோ பாஸ்கல் என்ன பயன்படுத்துறோம்? இப்ப அமுகத்துக்கு பரிமாணம் எழுதினா சமூகத்துக்கு பரிமாணம் எழுதினீங்கன்னா விசைக்கு நியூட்டனுக்கு எம்எல்டி மைனஸ் 2 இன்டு எல் மைனஸ் 2. சரிங்களா? என்ன வரும்? எம் இந்த எல் ஒராம் எடுக்கும் தவிர என்ன எடுக்கும்? எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2 எம் எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2. இப்ப நாங்க காய்கறி எல்லாத்தையும் பாடமாக்குவீங்களோ? இப்ப இன்றைக்கு இவ்வளவு படிச்சிருக்கான், இவ்வளத்தையும் போயிட்டு இருந்து என்ன செய்வீங்க நீங்க? இப்ப திருப்பி திருப்பி பாடமாக்குவீங்க. ஒன்னும் செய்யப்படாது, ஒன்னும் செய்ய தேவையில்ல. சரி, இப்ப நாங்கள கேள்வி தருவேன். சரி, புதுசா கேள்வி தருவேன். இத கொப்பியா திருப்பி படிச்சு பிரயோஜனம் கிடையாது. உதான் தெரியுமே, இப்ப இன்றைக்கு எழுதிட்டோம்ல, இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு? இதை போய் பாடமாக்குறதுக்கு ஏதாவது இருக்க விஷயம்?
சோ பாடமாக்குறது இல்ல. முதல் திருப்பி பார்க்கவும் தேவையில்லை. என்ன புது கதை சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப அடுத்த கிளாஸ் முதல் கேள்வி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கேள்வி செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண அப்புறம் அடுத்த கிளாஸ்ல இருந்தான் உங்களுக்கு டியூப்ல கேள்வி செய்யறதுக்கு இயலுமா வரும். இப்ப அந்த கேள்விகளை செய்து பார்ப்போம். சரிதானே? இப்ப இந்த கேள்விகளை செய்து பார்க்கக்குள்ள தெரியாம வருமல்லோ, அப்பக்குள்ளதான் என்ன செய்யணும்? நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். ஓகே. இப்ப நீங்க நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லி தந்த அவ்வளவு ஞாபகத்துக்கு வரும் திருப்பி. அப்ப நீங்க கேள்வி செய்து பார்க்கக்குள்ள விளங்காம இருக்க கேள்வியை இதை எடுத்து பாத்தீங்கன்னா தான் என்னது இதுக்கு ஏன் சார் இதை போட்டவர், ஏன் இதை போட்டுனாங்க, இப்படி கேள்வியோட பார்ப்போம். உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் டக்குன்னு மைண்ட்ல ஓகே தானே? பாடமாக்க போவாங்க உண்டு, ஒன்றும் பாடமாக்க வேண்டாம். பாடமாக்காம அது என்னன்னு விளங்கி 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 கொண்டு போனோம்டா ஈஸியா வந்துடும். அப்ப நீங்க இப்ப கேட்கலாம், சார் சாப்பாடு தெரியாதா? இப்ப தெரியாட்டிக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கெல்லாம் தர்ற சாப்பாடு எல்லாம் பிறகு மெக்கானிக்ஸ் படிக்க உங்களுக்கு சாப்பாடுலாம் திருப்பி படிப்போம். அப்பயே தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே தானே?